அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணவங்க பரதநாட்டியம். அதுக்கப்புறம் ஆடினவங்க எல்லாம் பரதநாட்டியம் தான் ஆடினாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. இவர் ஆடியது பரதநாட்டியம், ஆனால் பரதநாட்டியம் மாதிரி, அது பரதநாட்டியம் அல்ல. அப்படி அவருடைய நடனத்துக்காகவே நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. அதனால அவரை குறைச்சல் விட்டாரு. அவரை குறைச்சலுன்னு சொல்லிவிட்டு இப்போ சஞ்சீவி பொண்டாட்டி பிரித்திய சொல்றேன்னு சொல்லிவிட்டு ராபர்ட் மாஸ்டர் நாய் தெருநாய் அப்படின்னு சொல்லிவிட்டு, யோ என்னையா அது யாரை தெருநாயின்னு சொல்ற? இப்போ அஜித் நிறைய சம்பளம் கேட்குறாரு. அஜித்துடைய படங்கள் 3 படங்கள் ஃப்ளாப் ஆகும், 4வது படம் சூப்பர் ஹிட் ஆகும். அப்போ அந்த பழைய 3 ப்ரொடியூசர்னு தொலைஞ்சான், டோட்டலாக நிற்பாங்க. அப்படி சிலர் அதாவது கமர்ஷியலாக எப்போவுமே அதை வியாபாரமாக நினச்சி தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் அஜித்தை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமாவை பற்றி முழுமையான அறிவு புரிதல் இல்லாமல் படம் எடுத்தால் கஷ்டம் வரத்தான் செய்யும். அதனால தான் பிரேவ் ஹார்ட் அப்படின்னு வச்சுருக்காரு. ஏன்னா ஒரு கணவனுக்கு உதவ வேண்டியது மனைவியோட கடமை. அது இப்போ ஷாலினி தன்னுடைய கணவனுக்காக அவங்க படம் தயாரிக்காங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைப்பட நடிகர் மற்றும் யூடியூபர் பல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? அதாவது சஞ்சீவி அவர்களுடைய மனைவி பிரீத்தி ரீசெண்டா நடந்த பிரபுதேவா அவர்களோட நடனத்தை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? பிரபுதேவா நடனத்தை எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்களே தவிர அது விமர்சனத்துக்குரியது அல்ல. அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணவங்க பரதநாட்டியம். அதுக்கப்புறம் ஆடினவங்க எல்லாம் பரதநாட்டியம் தான் ஆடினாங்க. இவரை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. இவர் ஆடியது பரதநாட்டியம், ஆனால் பரதநாட்டியம் மாதிரி, அது பரதநாட்டியம் அல்ல, செமி கிளாசிக்கல். அது பரதநாட்டியம் மாதிரி தெரியும், மாதிரி தான், பரதநாட்டியம் அல்ல. பிரபுதேவாவே நான் பரதநாட்டியம் ஆடினேன்னு சொல்லலை. உடனே இந்த பொண்ணு பிரீத்தி எதுக்கு தையா தக்கான்னு குதிக்குது? மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணியிருக்காராம். எனக்கு தூக்கில் போட்டுமா அந்தம்மா? அப்படி குறை சொல்றவங்க ஏன் நீங்க பிரபுதேவாவை அழைச்சிங்கன்னு அந்த விழா நடத்துறவங்களை குற்றம் சொல்லியிருக்கணும். பிரபுதேவா மாதிரி ஆட்களை கூடாதீங்க, டான்சர்ஸை கூடுங்க, ஒரிஜினல் கிளாசிக் டான்சர்ஸ் பரதநாட்டியக்காரங்க டான்சர்ஸ் கூடுங்க. சிறப்பு அழைப்பாளராக எதுக்கு நீங்கள் பிரபுதேவாவை கூப்பிட்டீங்கன்னு விழா நடத்துகிறவங்களை சொல்லியிருக்கும் தவிர பிரபுதேவாவை விமர்சிக்க கூடாது. ஆடினவங்கள தானே சார் சொல்ல முடியும். இப்போ ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு நீ கூப்பிடுறாங்க. நான் என்ன இலக்கியம் படித்தவனா, இலக்கணம் படித்தவன் தெரியாது. சரி, சினிமாக்காரங்கிறக்காக ஒரு கூப்பிட்டுருக்காங்க. உடனே நீ அங்கே பேசுன தப்புன்னு நீ யாராவது விமர்சிச்சா? அந்த துறை சாராம இருந்தா பரவாயில்ல சார். பிரபுதேவா எல்லா நடனங்கள்லயுமே கற்று தேர்ந்தவரா இருக்காரு, பரதநாட்டியமும் கத்து இருந்திருக்காரு. அங்க வந்தது குரு வணக்கம் வச்சது அவரோட எல்லையும் தாண்டி வச்சிருக்காரு. அதுதானே இப்ப பிரச்சனை. அது அவரு ஸ்டைலு, அதுக்கு நினைச்ச ஏங்க, இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா சொல்றாங்க. 3000 படங்கள் நடித்த ஆட்சி மனோரமாவே இந்த ஆளுக்கு எலும்பே கிடையாது, எப்படி எலும்பே இல்லாமல் டான்ஸ் ஆடுறான்னு சொன்னது மனோரமா. அப்படி அவருடைய நடனத்துக்காகவே நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. அதனால அவரை குறைச்சல் அவரை குறைச்சலுன்னு சொல்லிவிட்டு இப்போ சஞ்சீவி பொண்டாட்டி பிரித்திய சொல்றேன்னு சொல்லிவிட்டு ராபர்ட் மாஸ்டர் நாய் தெருநாய் அப்படின்னு சொல்லிவிட்டார். யோ என்னையா அது யாரை தெருநாயின்னு சொல்ற? என் ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டோட மனைவி யாருன்னு தெரியாது அப்படின்னு. யாரு ஃப்ரெண்டா? சஞ்சீவி எனக்கு ஃப்ரெண்டு தான். இல்லை, அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, என்னையும் இப்படி நான் ஒரு 4-5 பேர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ ஆடுறது டான்ஸே இல்லை, டான்ஸே டான் இல்லைன்ட்டு. அவங்களத்தான் நான் தெருநாயின்னு சொன்னேன், அவங்க என் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட். ஆனால் இது ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு.
அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறனால எல்லாரும் பார்த்துருக்காங்க. இல்ல எல்லாருமே வந்து இந்த ஆலினால் அழகுராஜா படத்துல வரக்கூடிய காஜல் அகர்வாலா இருக்கட்டும், அந்த சிவா வந்து வாழைப்பழ டான்ஸா இருக்கும். அந்த மாதிரி அளவுக்கு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போடுறாங்களே சார். இல்ல எதுக்கு தான் மீம்ஸ் கிரியேட் பண்ணல? அதாவது முதல்வர் ஜோசப் விஜய் கால்ல கலைஞர் விழுற மாரியும், கலைஞர் விழுற மாதிரி கூட ஏஐ பண்ணி போட்டாய்ங்க. அது ஒரு அதாவது கார்ட்டூன் பாணியில இப்ப மீம்ஸ் போடுறாங்க. அந்த கார்ட்டூன் வந்து அந்த காலத்துல ராக்கின்னு ஒருத்தர் கார்ட்டூன் போடுவாரு. கலைஞர் அத ரசிப்பாரு. ஒரு கண்ணாடி போட்டு ஒரு ஒரு லுக் வந்து திருட மாரியே இருக்கும். அத கலைஞரே ரசிப்பாரு. நான் ராக்கி கார்ட்டூன்ல ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி கிண்டல் செய்வது கூட அந்த கிண்டலுக்கு உரியவர் ரசிக்கணும் அத. காயப்படுத்தக்கூடாது. அதனால அது காயப்படுத்தாம இருந்தா ஓகே. நோபல் பால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் வந்து பிரீத்திய விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இதுவரையும் நீங்க ஆடி நான் பார்த்ததே கிடையாது. நீங்க என்ன கிளாசிக்கல் டான்சர்? ஒரு வீடியோ கூட வரலையே. நீங்க எப்படி விமர்சிக்கலாம்? ஆமா. அதாவது விமர்சிக்கிறது இப்போ சாப்பாடு நல்லா இல்லன்னு சொன்னா, "உனக்கு சமைக்க தெரியுமான்னு?" கேட்கக்கூடாது. ஆனா பிரித்தி டான்ஸர்ன்னு சொல்றாங்க. அது அவங்க கணவர் சஞ்சீவ்கிட்ட கேட்டா தான் தெரியும். இல்லன்னா தனியா பிரீத்தியுடைய நாட்டியம் நடைபெறும் பரதநாட்டியம்னு சொல்லி, அவங்க ஏதாவது ஃபங்ஷன் வச்சா தான் தெரியும். புதுசா சாலினி அவர்கள் ஒரு புரொடக்ஷன் யூனிட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஏகே அவர்கள் வந்து படம் நடிக்கிறாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்றாரு. அதற்கான அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குல்ல சார். இத பத்தி சொல்லுங்க. அதாவது இப்ப அஜித் வந்து நெறைய சம்பளம் கேட்கிறாரு. அஜித்துடைய படங்கள் 3 படங்கள் ஃப்ளாப் ஆகும். 4வது படம் சூப்பர் ஹிட் ஆகும். அப்ப அந்த பழைய 3 புரொடியூசரும் தொலைஞ்சான். ரோட்ல நிப்பாங்க. அப்படி வந்து சிலர் வந்து அதாவது கமர்ஷியலா எப்பவுமே அத வியாபாரமா நெனச்சு தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து அஜித்த வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. இப்படி நஷ்டம் வரும்னு சொல்லிட்டு. அதனால அவர் கேட்கிற சம்பளம் 200 கோடியோ எவ்வளோ கேட்கிறாரு போல. அத குடுக்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. இப்போதைக்கு புரொடியூசர் யாரும் தயாரா இல்ல. அதனால சரி தன்னுடைய கணவன் வந்து அ என்னதான் அவர் வந்து கார் ரேஸுக்கு போனாலும், பேசிக்கலா ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல. சொல்லி ஷாலினிய நம்ம படம் தயாரிப்போம்னு சொல்லி முன் வந்திருக்காங்க. அது பாராட்டுவதற்குரிய அம்சம் தான். என்ன பேரு சார்? தயாரிப்பு நிறுவனத்தோட பேரு? பிரேவ் ஹார்ட் அப்படின்னு வச்சிருக்காரு. பிரேவ் ஹார்ட்னா உங்களுக்கு தெரியும். தைரியமான இதயம். ஏன்னா சினிமாவா புரொடக்ஷன்ங்கிறது பயங்கர ரிஸ்க். எம்ஜிஆர், சிவாஜி மட்டும்தான் சொந்த படம் தயாரிச்சு தோல்வி அடையாதவங்க. மற்றவங்க பெரும்பாலும் தோல்வி அடைஞ்சவங்க தான். சமீபத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சிவகார்த்திகேயன் அவர் சொந்தமா படம் தயாரிச்சாரு. யோகி பாபு, சிவகார்த்திகேயனும் வெளிநாடு போய் படம் எடுத்தாங்க. அந்த படம் அட்டர் ஃப்ளாப். அந்த படத்தினுடைய நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கு சிவகார்த்திகேயன் 3 படம் ஃப்ரீயா நடிச்சு குடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தேறி வந்தாரு. இப்போ மறுபடியும் சினிமா புரொடக்ஷன பத்தி, தயாரிப்பு விஷயங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எந்தெந்த இடத்துல திருடு போகுது, எந்த இடத்துல லீக் ஆகுது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அவரு தாய் கிழவி படம் எடுத்தாரு. சக்ஸஸ் ஆச்சு. இப்போ அடுத்தாப்ப இன்னொரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது பிரச்சனை இல்ல. அதே மாரி சிவகார்த்திகேயன் மாரியே தனுஷும் முதல்ல ஆரம்பத்தில 1.5 பார் மூவிஸ்ன்னு வச்சிருந்தாரு. அது ஏகப்பட்ட நஷ்டம். அப்புறம் கம்பெனி இழுத்து முடிச்சாரு. இப்போ தான் மறுபடியும் திறந்து சொந்த படம் எடுத்துட்டு இருக்காரு. அனுபவம் பெற்ற பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமாவை பற்றி முழுமையான அறிவு, புரிதல் இல்லாம படம் எடுத்தா நஷ்டம் வரத்தான் செய்யும். அதனால தான் பிரேவ் ஹார்ட் அப்படின்னு வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு கணவனுக்கு உதவ வேண்டியது மனைவியோட கடமை. கடமை. அது இப்போ ஷாலினி தன்னுடைய கணவனுக்காக அவங்க படம் தயாரிக்காங்க. அதே மாரி இப்போ சமீபத்தில சூர்யா ஒரு தகவல சொல்லியிருக்காரு. என்ன தகவல் சார்? கருப்புன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல. ஆமா. அந்த படம் நல்ல லாபம். சூப்பர் ஹிட். சிவகுமார் நடித்த படங்களே நல்ல வருமானம் கொடுத்த படம் கருப்பு. சூர்யா. ஆனா அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் செய்த ஜஸ்வந்த் பண்டாரி பிரச்சனை பண்ணிட்டாரு. காசை குடியா அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவேன்ட்டாரு. ஸோ ஷோ வரல கருப்பு. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு பிரபு அப்படியே முடிச்சிட்டார் தயாரிப்பாளர். தயாரிப்பாளர் பிரபு வேற யாரும் இல்லை. அவர் சொந்தக்காரர் தான். அவர் வீட்டில் ஒரு சிவகுமாருக்கு 3 பையன் மாதிரி அவரும் ஒருத்தர் தான்.
அதனால என்ன பண்ணாரு, ஜோதிகா வந்து பணம் கொடுத்து உதவி சூர்யா நடித்த கருப்பு படத்துக்கு ஜோதிகா பணம் கொடுத்து உதவி இருக்கு. இதை சூர்யாவே சொல்லியிருக்காரு. நானும் என் மனைவியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோம், அதனால் அவங்க கொடுத்து உதவுனாங்க. இப்போ திருப்பி படம் நல்லா இருந்தோன்னா அவங்களுக்கு மறுபடியும் படம் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ தன்னுடைய கணவன் அஜித்துக்கு ஷாலினி உதவி இருக்காங்க. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.